பெண்கள் இல்லன்னு வச்சுக்கோ, இந்த உலகமே உருப்படாது. அது விலை கம்மியா விக்குதுன்னா யாருக்காவது இலவசமா குடுக்கலாம்ல. யாருக்காவது குடுக்க முடியாது பண்ணிட்டு போலாம்ல. அத போட்டு அது வீணாக்குறதுல அந்த வீணாக்கிட்டு இருக்கிறப்ப பார்க்குறப்போ, உண்மையிலே ஆண்களுக்கு வந்து நல்ல மனநிலையில தான் இவங்கலாம் இருக்காங்களா? அப்படின்னு எனக்கு டவுட் வருது. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு பொருள வீணாக்குறது, ஒரு பொருள தூக்கி போடுறது, இதெல்லாம் பார்க்குறப்போ, ஏன் இப்படி இருக்காங்க? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? ரொம்ப பாவமா இருக்கு. என்ன சொல்றேன்னே தெரியல. அந்த கேரளா பொண்ணு ஒண்ணு அதுல்யான்னு ஒரு பொண்ணு. ஐயோ! கஷ்டமே. அது வந்து அது பெரிய டாபிக். அதெல்லாம் தனியா பேசணும். அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணு 11 வருஷமா அடி வாங்கிக்கிட்டு, அ அதாவது ஒரு கூண்டு கிளி மாதிரி. அந்த அம்மா, அப்பாவுக்கு மானம், மான மரியாதை. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ராமா பாண்டிங். அதாவது ஒரு விஷயம் அதாவது இன்னைக்கு நல்லா இருப்பாங்க. நாளைக்கு அடிப்பாங்க. அப்புறம் நாளைக்கு நாள மறுநாள் நல்லா இருப்பாங்க. அப்புறம் அடிப்பாங்க, உதைப்பாங்க. அவன் வந்து தண்ணி அடிச்சுட்டான்னா, அடி அடின்னு அடிக்கிறான். கை காலெல்லாம் பாவம். அந்த பொண்ணு கடைசியில 30 வயசு என்ன விட சின்ன பொண்ணு. 30 வயசுல அது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்ப அதிகமான அந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டது யாரு தெரியுமா? அவங்க பொண்ணு. அந்த கணவர் வந்து ஒரு நல்ல அப்பனாவும் இல்ல, ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் இல்ல. அப்படி நடிக்கிறான். ஐய்யயோ! அந்த பொண்ணு சமைச்சு வச்ச சாப்பாட கூட நான் சாப்பிடலன்னு. அவ நடிக்கிறாங்கிறதுலருந்து தெரியுதா? யாராவது இப்படி பேசுவாங்களா? பொண்டாட்டி செத்துருக்கப்போ, அந்த பொண்ணு சமைச்சு வச்ச சாப்பாட கூட நான் சாப்பிடல. நான் செத்து போடலாம்னு கூட தோணுது. அப்படின்னு அவன் பேசுறான். எல்லாம் இப்படி சைக்கோவாகிட்டு இருந்தா எப்படிதான் கல்யாணம் பண்றது? எப்படி இந்த பயல்கள் அப்படி ஆவுறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு லேடியா இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. எப்படி பிள்ளைங்கள வளர்க்கறது? எப்படி கல்யாணம் குடுக்குறது? ஒண்ணும் தெரியல. இன்னும் ஆரம்பம் நல்லா அழகா தான் இருக்கானுங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது. ஆனா மண்டையில வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அது எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அவன் ஒருத்தன் பொய் சொல்லி கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அத 2வது கல்யாணம் பண்ணவும் விட மாட்டேங்கிறீங்க. ஒரு கல்யாணத்தாவது உருப்படாவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். நான் ஏதோ பேசணும் வந்து எனக்கு அந்த பொண்ணு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன ஒருத்தன் பண்ணா, கல்யாணம் நிச்சயமா இருக்குது. லவ் மேரேஜ் ரொம்ப நல்லா லவ் பண்ணியிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு வந்து பசங்ககிட்ட பேசிச்சாமா. அதாவது ஏற்கனவே இப்ப காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த மாரி பேசியிருக்கு போல இருக்கு. ஆ இவர் வந்து என்கேஜ்மெண்ட் ஆன உடனே அவர் ரொம்ப வேகமா போயிட்டு, ரொம்ப உரிமையோட அவன் அந்த பொண்ண குத்தி குத்தி கொன்னுட்டான். அதாவது இவ்ளோ கோவக்காரன தான் நீங்க லவ் பண்றீங்க. அவன் வந்து வெளியில ஏதாவது இருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா, அவன் காப்பாத்தணும். ஏன்னா, அவன் வந்து ஒரு பாதுகாப்பாளர் அப்படின்னா, வெளியில இருந்து பிரச்சனை வந்தா காப்பாத்தணும். இவன் நம்மளையே அடிச்சு கொல்றான்னா, இவன் அதான் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்